இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதற்கு அந்த காமன் மினிமம் புரோகிராம் தான் காரணம். அதற்கு சீதாராம் யெச்சூரி தான் காரணம். இன்றைக்கு ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரிகளின் வெற்றி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதிலே சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸோடு முரண்பாடு உண்டு. காங்கிரசின் மீது இடதுசாரிகளுக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் கூட அதைவிட மிக மோசமான தேச விரோத சக்திகளை வீழ்த்த வேண்டுமானால் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக உணர்ந்திருந்த காரணத்தினால் சீதாராம் யெச்சூரி போன்றவர்களால் அந்த பங்களிப்பை செய்ய முடிந்தது. கேபினெட் அமைச்சரவையிலே இடம்பெறாமல், அதிகாரத்தில் பங்கு கேட்காமல், எங்களை அமைச்சராக்குங்கள் என்று கேட்காமல் ஒரு அமைச்சரவையை வழிநடத்த முடியும் என்கிற வலிமையை இடதுசாரிகள் பெற்றிருந்தார்கள். அந்த வலிமையின் அடையாளமாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விளங்கினார் என்பதை இந்த நாடு அறியும். இன்றைக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. எத்தனை இடங்களில் சிபிஐ சிபிஎம் வெற்றி பெற்றது என்பது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு கருத்தியல் சார்ந்த தளத்திலே இடதுசாரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. வலதுசாரிகளை அம்பலப்படுத்துவதிலே இடதுசாரிகளின் பங்களிப்பு என்ன என்பதுதான் முக்கியமானது. மதசார்பின்மையை பாதுகாப்பதிலே இடதுசாரிகளின் பாத்திரம் என்ன என்பதுதான் முக்கியமானது. இன்றைக்கு இந்தியா பிளாக் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் நான் அடித்து சொல்லுவேன், அதிலே இடதுசாரிகளின் பங்கு மிக முக்கியமானது. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தோழர் சீதாராம் யெச்சூரியோடு நாங்கள் இந்த இந்தியா பிளாக் தலைவர்களின் கூட்டத்தின் போது சந்தித்து உரையாடுவதுண்டு. அவர் கருத்து சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் முழுமையடைகிறது. அவர் ஆலோசனை சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் வலிமை பெறுகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அப்பேற்பட்ட ஒரு பேராளுமையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் கருத்தியல் தளத்திலே ஒரு பேர் இழப்பு. வெறும் தனி நபராக அல்ல, அவர் ஒரு கருத்தியல் முகம், இடதுசாரி அரசியலுக்கான முகம், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான வலிமையின் அடையாளம் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். இன்னும் நாம் வலதுசாரிகளை வீழ்த்தவில்லை. அவர்களை கொஞ்சம் பலவீனப்படுத்தி இருக்கிறோம். அவர்களை இன்றைக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலையை இந்த தேர்தலில் நாம் எட்டி இருக்கிறோம். அதனால்தான் வக்ஃப் வாரிய சட்ட மசோதா வந்தபோது போன முறை எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் அவர்கள் விருப்பம் போல் நிறைவேற்றி கொண்ட பாஜக அரசு இந்த முறை அப்படி முடியாது, அதை ஜேபிசிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ற குரல் இரு அவைகளிலும் ஓங்கி ஒலித்தது. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு ஜேபிசிக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறது பாஜக அரசு. ஆகவே சங் பரிவார்களின் தலைமையிலான சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய களம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிறோம். இடதுசாரிகளோடு இணைந்தே பயணிப்போம், இடதுசாரிகளோடு இணைந்தே களமாடுவோம், இடதுசாரிகளோடு இணைந்தே வலதுசாரிகளை வீழ்த்துகிற வரையில் கைகோர்த்து நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.